மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இதை தொடர்கிறோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். நாடி சக்தி. ஒன்பது மையம் தமம் வழி நடத்திய நமது ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெபி ஐயா அவர்களை அன்புடன் வாழ்த்துவோம். அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர் தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றிகள். இன்றைய நற்சிந்தனை தொடர்வோம்.
இன்றைய நச்சிந்தனை வழங்க நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைத்தோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இறை விஞ்ஞானம் தொடர் சிந்தனையின் 10ஆம் பாகத்தில் பிரபஞ்ச பரிணாமம் பற்றிய 4ஆம் அமர்வில் மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். உலக நாயகம் என்ற இந்த பிரபஞ்ச இறை இது அழிவில்லாத தரமாற்றத்தால் எப்போதும் குறைவுபடுவதே இல்லை என்பதை நேற்றைக்கு பார்த்தோம். வற்றாகி இருப்பு அல்லது அக்ஷயம் என்று சொல்லப்படுகிறது. 2வது பண்பு, இது பேராற்றல் உடையது. குறைவுபடாத இயக்கத்திற்கு மூலமான ஆற்றலாக எப்போதும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. எண்ணற்ற தோற்றங்களை பிரசவித்து அவற்றை இயக்கி முடிக்கின்ற சக்திக்கு இணையான ஆற்றல் வேறு எதுவுமே இல்லை என்பதனால் இதை பேர் ஆற்றல் என்கிறார் மகரிஷி. 3வது பண்பு பேரறிவு. அறிவு பின்னப்பட்டு பூதங்களிலும் ஜீவராசிகளிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயக்கங்களில் அறிவு ஊடுருவி நிற்பதால் இறை துகளிலே தொடங்கி மனிதன் வரைக்கும் பல சிறப்புகள் அமைந்திருக்கின்றன. பேட்டர்ன், பிரிசிஷன் அண்ட் ரெகுலாரிட்டி, அதாவது தன்மை அல்லது உருவமைப்பு, துல்லியம் அல்லது குணம், இயக்க ஒழுங்கு என்ற 3 விதிகளின் அடிப்படையில் பிரபஞ்சம் என்ற உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 3ல் தன்மை முதலாவது, அதாவது அணுக்களின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போல ஒரு கோளின் சுழற்சி வேகமும் குணாதிசயமும் அமைவது ஸ்பெசிஸ் கிராவிட்டி சொல்லக்கூடிய சமதள சீர்மை. பூமியில் தங்கத்திற்கு ஒரு தன்மை, அலுமினியத்திற்கு ஒரு தன்மை, பல ரசாயனங்களுக்கு பல தன்மைகள், ஒவ்வொரு தாவரத்திற்கும் அதற்கென்று ஒரு தன்மை, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மாதிரியான தோற்றம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வடிவம் அமைந்திருக்கின்றது. 2வது துல்லியம், எஃபிஷியன்சி அண்ட் அக்யூரசி. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அண்ட் பொட்டாசியம் பர்மங்கனேட் என்ற 2 ரசாயனங்கள் சேர்க்கப்படுகின்ற போது ஒரு அளவுக்கு மேல் விழுகின்ற கடைசி துளி உடனே அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நிறமற்ற நிறத்திலிருந்து வாடமாலியம் சொல்லுவோமே அந்த நிறத்திற்கு மாறிவிடுகிறது. அப்ப அந்த கடைசி துளியை எப்படி உணர்கிறது? அது வரைக்கும் நிறம் மாறுவதே கிடையாது. அந்த கடைசி ஒரு துளி விழுகின்ற உடனேயே நிறமாற்றம் அடையும். அதே போல 99 டிகிரி வரைக்கும் நீர் கொதிக்காது. அந்த 100 என்ற இலக்கை தொடுகின்ற போது கொதிக்க ஆரம்பித்துவிடும். இப்படி ஒவ்வொன்றிலேயும் ஒரு துல்லியம், பிரிசிஷன், அதுவே நம்மிடத்திலே எஃபிஷியன்சி அண்ட் அக்யூரசி. 3வது ஒழுங்கு, ரெகுலாரிட்டி. காலையில் மலரும் தாமரைப்பூ, அந்தி கருக்களில் மலரும் மல்லிகைப்பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் குறிஞ்சிப்பூ. இப்படி எல்லாமே அதன் அலையியக்கத்தின் மூலமாக ஒரு ஒழுக்கத்தை பின்பற்றுகின்றன. 4வதாக காலம். மின்னணுவின் தொடக்கம், மின்னணுவின் இறப்பு, முடிவு. இந்த துவக்கத்திற்கும் முடிவுக்கும் இடைப்பட்ட நீட்சியே ஒரு அணுவின் ஆயுள் காலம். இதை கடந்த காலம், எதிர்காலம் என்று 2ஆக பிரிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு
முன்பு நடந்தது எல்லாமே கடந்த காலங்கள். அதற்கு பின்பு நடக்க போவை அனைத்தும் எதிர்காலம். சரி, நிகழ்காலத்திற்கு என்ன அளவு? கடந்த காலத்திற்கு கணக்கு உண்டு, எதிர்காலத்திற்கு கணக்கு இல்லை என்றாலும் தோற்றங்களிலே ஒரு தோராயமான கணக்கு சொல்லலாம். மனிதன் என்னதான் ஆரோக்கியமாக உடலை பேணி கொண்டாலும் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்வது சாத்தியமே இல்லை. அப்போ 120 போவானா, 100 போவானா, 60 போவானா தெரியாது. ஆனாலும் உச்சகட்டம் என்று 120 ஒரு கணக்கு இருக்கு. அதே போல வாழ்ந்து முடிந்த காலம் அனைத்தும் கடந்த காலம், இத்தனை வயசு என்று. ஆனால் நிகழ்காலம் என்பது என்ன? அது எவ்வளவு இருக்கும்? காலத்தின் பிறப்பு எங்கே என்று ஏற்கனவே பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். காலம் எங்கே பிறந்தது? சுத்த வெளியிலே காலம் இல்லை, அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. இறை துகளிலே காலத்தின் நுண் அழகு வெளிப்படுகிறது. ஆனாலும் இறை துகளுடைய ஆயுள் இன்ஃபனைட், கிட்டத்தட்ட இன்ஃபனைட், குறிப்பிட்டு சொல்ல முடியல. அணுக்கள் சில 1000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, எப்போ காலத்தின் நுண்ணழகு அல்லது காலம் என்ற கணக்கு பிறந்தது எங்கே என்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கின்ற போது, ஃப்ரீக்வன்சி என்று சொல்கிறோம் இல்லையா, அதிர்வுகள், அந்த அதிர்வுகள் நெருங்கி என்கின்ற போது ஃப்ரீக்வன்ட் சைக்கிள்ஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி. சைக்கிள் என்றால் வட்டங்கள். அப்ப வட்டம் ஏதோ ஒரு புள்ளியில் தொடங்கி மீண்டும் அதே புள்ளியில் முடிகின்ற போது வட்டம், அல்லது அந்த புள்ளிக்கு சமமாக அருகிலே நெருங்கி வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இறை துகள் என்ற இயக்கம் தோன்றுகின்ற போது 3 அலைச்சூழல் வரைக்கும் அதன் வேகம், விளக்கு சக்தி இருக்கிறது என்று சொல்கின்றோம். விஞ்ஞானம் அதை டெல்டா ஃப்ரீக்வன்சி என்று வரையறை செய்திருக்கிறது. இப்ப இந்த 3 அலைச்சூழல்களிலே ஏதோ ஒரு புள்ளியில் துவங்கியிருக்கும் வேகம், அப்படி துவங்கிய வேகம் தன்னைத்தான் சுழன்று கொண்டு வருகின்ற போது மீண்டும் அது எந்த புள்ளியை தொடங்கியதோ அந்த புள்ளியை அருகில வரும், சந்தித்தால் வட்டம் முடிஞ்சு போயிடும். அப்ப ஸ்பிரிங் மாதிரி ஸ்பைரல், அதுதான் 3 அலைச்சூழல் வரைக்கும் விரிந்து கொண்டே போகக்கூடியது. அப்ப 1லிருந்து 3 வரைக்கும் விரிந்தாலும் அந்த துவங்கிய புள்ளிக்கு அருகில் வருகிறது அல்லவா, அப்ப அது வட்டத்துக்கு சமமாகிறது அல்லவா. அப்போ இந்த ஒரு வட்டத்தை முடிப்பதற்கு எத்தனை நேரம் ஆகியதோ அதுதான் காலத்தின் பிறப்பு, அதுதான் காலத்தின் நுண்ணழகு. இதைத்தான் இன்றைக்கு விஞ்ஞானம் ஒரு வினாடி, ஒரு செகண்ட், இதை 1000 கூறாக்கி மில்லி செகண்ட், ஒரு மில்லி செகண்ட் மேலும் 1000 கூறாக்கி மைக்ரோ செகண்ட், ஒரு மைக்ரோ செகண்டை மேலும் 1000 கூறாக்கி நானோ செகண்ட், ஒரு நானோ செகண்டை மேலும் 1000 கூறாக்கினால் பைக்கோ செகண்ட். இந்த நானோ செகண்ட், பைக்கோ செகண்ட் இன்னும் அனுமானத்தில் தான் இருக்கு. அந்த அளவுக்கு நுணுகி கண்டெடுக்க முடியுமா என்பது தெரியவில்லை. எனவே இந்த அளவுக்கு காலத்தின் பிறப்பும் காலத்தின் நீட்சியும், ஒன்று நெக்லிஜிபிள், இன்னொன்று இன்ஃபினைட். கணக்குல சொல்ல முடியலன்னா 2 எக்ஸ்ட்ரீம் எண்ட். ஒன்று துவக்கம், என்ன சொல்றோம், நெக்லிஜிபிள். இன்னொன்று எவ்வளவு போச்சுன்னு தெரியாது, எவ்வளவு தூரம்னு தெரியாது, இன்ஃபினைட், எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது. இப்படி இந்த 2 எல்லை கோடுகளை சொன்னாலும் கூட துல்லியமான சீர்மை இருக்கிறது அல்லவா, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. அந்த துல்லியத்திற்கு நிச்சயமாக கணக்கு உண்டு. விஞ்ஞானத்தின் கருவிகளுக்கும் கணக்குக்கும் எட்டவில்லை என்றாலும் இயற்கையின் கணக்கிலே அதற்கு துல்லியமான அளவுகோல் உண்டு. இப்படி இந்த காலம் என்பதைத்தான் பக்தி மார்க்கத்திலே காலன், யமதர்மன், காளி என்றெல்லாம்
உருவங்களை சமைத்திருக்கின்றார்கள். காலன், காலி, காலம் என்பது நிகழ்காலத்தை மட்டுமே குறிக்கும். இப்ப அதிலையும் பாருங்க, காலன் என்கின்ற ஒரு கதாபாத்திரம் சிவனுக்கு கட்டுப்பட்ட யமதர்மன். சிவனுக்கு கட்டுப்பட்ட யமதர்மன். அது மார்க்கண்டேயன் ஒரு கதை சொல்றோமே. காளி என்பது சக்தி வடிவம். அப்போ தெய்வத்திற்கு கடந்த காலமும் எதிர்காலமும் இல்லை. காட் வாஸ் இல்லை, காட் வில் பி இல்லை, காட் இஸ். நிகழ்காலம் மட்டுமே. எனவே கால நீட்சி என்பது பைக்கோ வினாடி முதல் ஒளி ஆண்டு சொல்றாங்க இல்லையா, அது வரைக்கும். ஆற்றின் இயக்கம் தொடங்குகின்ற நேரம், முடிகின்ற நேரம், இரண்டுக்கும் இடைப்பட்ட இயக்க காலம். இதுதான் பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு என்று மூன்றாக கணக்கிடப்படுகிறது. ஒரு எல்லையில் இருந்து இன்னொரு எல்லை வரைக்கும் உள்ள நீட்சியே காலம். இந்த வகையில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று மூன்றாக பிரிவுபடுகின்றன. நமது உடலுக்கு காலம் பிரசவமானதைத்தான் கணக்கெடுக்கிறாங்க. அது இல்லை. எப்போது தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்ததோ அப்போதே நாம் பிறந்து விட்டோம். அப்போது பிறந்து விட்டோம். அது மட்டுமல்ல, நம்முடைய கல்வி எங்கே தொடங்குகிறது? மாண்டசோரியா, எல்கேஜியா, யூகேஜியா? நம்முடைய கல்வி எங்கே தொடங்குகிறது? தாயின் கருவிலேயே நம்முடைய கல்வியும் தொடங்குகிறது. தாயின் ஒவ்வொரு அனுபவமும் குழந்தையின் கருமையத்திலேயும் பதிவாகும். அதான் பிறவை குணம் சொல்கின்றோம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. அன்னை மட்டுமே வளர்க்கின்ற காலம் கர்ப்ப காலம். பிரசவமான பிறகு தாத்தா, பாட்டி, அப்பா எல்லாரும் சேர்ந்து வளர்ப்பாங்க. அப்ப அன்னை மட்டும் வளர்க்கின்ற காலம், வேறு யாரும் உள்ளே போக முடியாத காலம் கர்ப்ப காலம். எனவே இந்த உடலுக்கு தோற்றம் கருவானது. ஆனால் அதை கணக்கிட முடியாத காரணத்தினால பிரசவ நேரத்தை கணக்காக கொள்கிறோம். இதை துல்லியமாக எத்தனை வருடம், எத்தனை மாதம், எத்தனை நாள், எத்தனை மணித்துளிகள் என்று கூட கணித்து விடலாம். உச்சகட்ட 120 ஆண்டுகள். அப்போ கடந்த காலம் போக எதிர்காலம் எவ்வளவு இருக்கலாம் என்று அனுமானிக்கும் செய்யலாம். ஆனா நிகழ்காலத்திற்கு என்ன கணக்கு? மகிழ்ச்சி எளிமையா எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில ஒரு உதாரணம் சொல்வார். காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம். கணக்கில்லை 2 அதிர்வுகளுக்கு இடை அமையும் தூரம். இதுதான் காலம் பிறந்த இடம். அப்போ எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே கண் சிமிட்டும் நேரம் சொல்லிட்டாரு. அறிவியல் பூர்வமாக சொல்லுகின்ற போது கணக்கு இல்லை 2 அதிர்வுகளுக்கு இடையில் அமையும் தூரம். இதுதான் காலம் பிறக்கின்ற இடம். வேகம் தொடங்கி முடிகின்ற வரைக்கும் அவருடைய இயக்க காலம். நிகழ்காலத்தை கணிக்கின்ற கருவி உண்டா? இதுவரைக்கும் சாத்தியமில்லை. எனவே தொடக்கம் முடிவென்ற எல்லைக்கு அப்பாற்பட்டது கடந்த காலம், எதிர்காலம் என்பது ஒரு மனிதன் ஒரு அடையாளத்துக்கு வைத்துக் கொண்டதை தவிர, ஒரு தோராய கணக்கே தவிர அதுவும் துல்லியம் கிடையாது. எனவே வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமா. தூய வெளியின் ஒவ்வொரு நுண்துகளிலும் இந்த 4 அம்சங்களும் இணைந்தே உள்ளன. இதை பிரித்து பார்க்க முடியாது. பிரித்து பேசலாம். புரிந்துள்ளதற்காக பிரித்து பேசுகிறோம். இந்த 4 தன்மையில் உள்ள உலகில் விண்கள் தோன்றி சுழல்வதால் உருவாவதே வான்காந்தம். இந்த காந்தலைகள் பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் களமாக இயங்கி அழுத்தம் என்ற தன்மையை அழித்துவிட்டு முடிந்து போகும். விண்ணின் ஆயுள் காலம் சில 1000 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. வான்காந்தம் கோள்களின் இயக்கத்திற்கு மட்டும் அல்ல, பிரபஞ்சம் முழுவதும் காந்தலைகளாக பரவி
தகவல் தொடர்பு வசதிகளுக்கும் ஊடகமாக அமைந்திருக்கிறது. வான்காந்தம் இல்லை என்றால் எதுவுமே பரிமாறிக்கொள்ள முடியாது. இப்ப எங்கேயோ ஒரு தொலைக்காட்சி நிலையம், டெலிகாஸ்டிங் சென்டர், அங்கே ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. நம்ம வீட்டில் இருக்கின்ற தொலைக்காட்சி பெட்டியிலே ஆண்டனா என்ற ஒரு கருவியின் மூலமாக அந்த குறிப்பிட்ட சேனல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். வழியெங்கும் இருப்பது என்ன? கார்ட்லெஸ், எந்த ஒயரும் கிடையாது. அப்ப இந்த கார்ட்லெஸ் என்பது என்ன? ரிமோட் கண்ட்ரோல் பயன்படுத்துகின்றோம். இடையில் ஒரு பொருளை வைத்து விட்டால் ரிமோட் வேலை செய்யுமா? செய்யாது. அப்ப தடுக்கப்பட்டால் வேலை செய்யாது. அப்படி என்றால் நம்முடைய அறிவுக்கும் கணிப்புக்கும் எட்டாத ஒன்று பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதன் அர்த்தம் இல்லையா? ஒன்று தடைப்பட்டால் தொடர்பு அற்று போகிறது என்றால் அப்போ ஒரு இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்றதன் அர்த்தம். அது கருவிக்கும் எட்டவில்லை, கணக்குக்கும் எட்டவில்லை, மனதுக்கும் எட்டவில்லை. ஆனா இல்லைன்னு சொல்ல முடியுமா? எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை ரகசியம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? அருமையான கேள்வி. மகிழ்ச்சியுடைய கவியர் சென்ற நேற்றைக்கு பார்த்தோம் அந்த கவியர். நம்முடைய அறிவுக்கு எட்டவில்லை என்பதனால் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படித்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாத்திகத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அறிவுக்கு எட்டல எது தெய்வம் என்பது. அதனால் இல்லை என்று மறுக்க முடியுமா? எனவே புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வதுதான் அறிவின் திறம், வாழ்க்கையின் மேன்மையை தவிர நம்முடைய அறிவுக்கு எட்டவில்லை என்பதனால் இல்லை என்று மறுப்பது முட்டாள்தனம். முட்டாள்தனம். எனவே வான்காந்தம் கோளின் இயக்கத்திற்கு மட்டுமல்ல, பிரபஞ்சம் முழுவதும் ஊடுருவி நிறைந்து தகவல் தொடர்பு வசதிகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் இப்போ வெப்சைட், இன்டர்நெட் எத்தனையோ வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம். முதல் வெப்சைட், இன்டர்நெட் கண்டுபிடித்தது யார்? முதல் இன்டர்நெட் பயன்படுத்தியது யார்? எந்த காலம்னா நாம் ஏதோ விஞ்ஞான காலத்தில் ஒன்று சொல்லுவோம். சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இன்டர்நெட் கனெக்ஷனை பயன்படுத்தியவன் மகாபாரதத்தில் ஒரு கதாபாத்திரம், ஏகலைவன். வேதவியாசர் அன்றைக்கே உணர்ந்திருக்கிறார் எதை? இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வரும் என்பதை அன்றைக்கே வேதவியாசர் உணர்ந்திருக்கிறார். அதை ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டிவிட்டார். எப்படின்னு பாருங்க. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தனுர்வேதத்தை கற்றுத்தந்த குரு துரோணாச்சாரியார். ஏகலைவன் ஒரு நாள் இடத்திலே போய் எனக்கும் கற்றுக் கொடுங்க என்று கேட்கிறார். இவர் அது ராஜகுமார்களுக்குள்ள பயிற்சிப்பா, இதுல உன்னை சேர்த்துக் கொள்ள முடியாது என்று நிராகரித்து விடுகிறார். பிறகு இரண்டாவது காட்சி, துரோணாச்சாரியாரும் ஏகலைவனும் தனியாக சந்திக்கிறார்கள். அப்போ ஏகலைவன் அர்ஜுனனுக்கு எத்தனை வில் வித்தைகளை கற்று தந்திருந்தாரோ துரோணாச்சாரியார் அத்தனையும் செய்து காட்டினார். வியந்து போனார் துரோணர். எப்படி இதை கற்றுக்கொண்டார்? என்னுடைய குரு யார்? நான் பார்க்கணுமே. ஏன்னா தனுர்வேதத்தில் நான் தான் நம்பர் 1 என்று நினைத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நிகரான சமமான ஒரு குரு உண்டு என்றால் அவரை தரிசிக்க வேண்டும் இல்லையா? அவரை பார்க்கணுமே என்றார். ஏகலைவன் சொன்னான், உங்களையே மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு இவற்றை நான் கற்றுக்கொண்டேன் என்றார். அது என்ன மானசீக குரு? கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸா? அது என்ன மானசீக குரு என்றால், அரண்மனையில் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு வித்தையை காட்டில் இருந்த ஏகலைவன் கற்றுக்கொண்டான் என்றால் அரண்மனைக்கும் காட்டுக்கும் இடையே என்ன லிங்க் இருக்குன்னு பாருங்க. இதைத்தான் மகரிஷி சொல்றார். இந்த குறிப்புக்கு காரணத்தை மகரிஷி மட்டுமே சொல்றார். எண்ணம் எழும் இடம் ஓர் புள்ளி ஆகும், இயங்கி முடிக்கும் களமோ அகண்டாகாரம். நம்முடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது என்றால் இதுவரைக்கும் போகும். இதை சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணுது. யூ கேனாட் பிளக் எ ரோஸ்.
without disturbing a distant star. தொலைதூரத்தில் இருக்கின்ற ஒரு நட்சத்திரத்திலே ஒரு அதிர்வை ஏற்படுத்தாமல் ஒரு பூவை கூட நிக்கல முடியாது. இது சயின்ஸ் ப்ரூவ் பண்ணுது. அப்ப எண்ணம் எழும் இடம் ஓர் புள்ளி, எங்கு முடிக்கும் களமோ பிரபஞ்சம். இதுக்கு என்ன தடை? அர்ஜுனனுக்கு இன்றைக்கு இந்த அஸ்திரத்திற்கான மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும், சொல்லித்தர வேண்டும் என்று அந்த மந்திரங்களை துரோணர் நினைக்கின்ற போதே வான்காந்தத்துக்கு போயிடுச்சு. அங்கிருந்து எடுத்துக்கொண்டான் ஏகலைவன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் யூட்டிலைசர் யாருன்னு கேட்டான் ஏகலைவன். ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் கண்டுபிடித்தது யார் என்றால் வேதவியாசர். இப்படி இயற்கையின் அமைப்பு, இதை அறிவாலும் அறியலாம், விஞ்ஞான கருவிகளாலும் எட்டலாம். அது மட்டுமல்ல, இந்த காந்தலைகள் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பதனால்தான் நம்ம என்ன சொல்றோம்? WWW, வேர்ல்டு வைடு வெப், உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற ஒரு பின்னல். பின்னல் என்பதுக்கு இன்னொரு வார்த்தை உண்டல், நெட். ஒன்று குறுக்கா போகும், ஒன்று நேரா போகும். நெட், வலை என்று சொல்கின்றோம். மெகா நெட் இஸ் மேக்னெட். மெகானா இதை விட பெரியது ஒன்று இல்லை. ஏன்? பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பதனால் இதை விட பெரிய வலை ஒன்று கிடையாது. இப்படி இந்த காந்த தத்துவத்தை மையம் கொண்டதனால்தான் இன்றைக்கு விஞ்ஞான கருவிகள் மூலமாக எல்லோருமே அறிவு நுண்ணிகணும், மனம் நுணுகி போகின்ற அவசியம் இல்லை. கருவிகள் மூலமாக தொடர்பு கொள்ள முடிகிறது. இப்படி இணையதள வசதிக்கு ஒரு விஞ்ஞானம் கண்டெடுத்தோம். இதை மகர்ஷி அவர்கள் இந்த நுட்பத்தை ஒரு கவியில சொல்றாங்க. எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமா. எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அந்த மூல ஆற்றல் வான்காந்தம். அதாவது ஒரு நுட்பமான கேள்வி, விண்ணிலிருந்து காந்தம் வருகிறதா, காந்தம் சேர்ந்து விண்ணானதா? பொதுவா நம்ம இயக்கத்திலிருந்து காந்தம் பிறக்கிறது சொல்றோம். ஆனா இறை துகளே காந்த துகள் அப்படின்னு கொள்ளலாம் அப்படின்றாரு மகர்ஷி. ஏன் அப்படின்னா, இருப்பு இயக்கம் பிறகுத காந்தம், இருப்பு இயக்கம் பிறகு காந்தம். ஆனா இதனுடைய நுண்மை, அந்த மைன்யூட் பார்ட்டிகல் பார்க்கிற போது இதை பிரித்து பேசலாமே தவிர பார்க்க முடியாது, கணிக்க முடியாது. நாம புரிந்துவதற்காக இருப்பு இருக்கிறது சுத்தவெளி, இதிலிருந்து இயக்கம் பிறக்கிறது. அந்த இயக்கத்தின் விரிவலை சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளியோடு கலப்புகின்ற போது அது அட்ராக்ஷன், விரிவலை, ரிப்பல்சன். ஸோ அட்ராக்ஷன் பிளஸ் ரிப்பல்சன் ஈக்குவல் டு மேக்னடிசம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த மூன்றையும் பிரிக்க முடியாத நுண் இயக்கம் தான் இறைத்துகள். இந்த இறைத்துகள்கள் கோடிக்கணக்கில் இணைந்துதான் மின்னணு, துணை மின்னணு, கருவணுவாக மேன்மை பெறுகிறது. 2 வகை. எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போல மின்னணுவும் தோன்றலாம், துணை மின்னணுவும் தோன்றலாம், கருவணுவும் தோன்றலாம். தோன்றிய மின்னணு கரைந்து கரைந்து மீண்டும் புரோட்டனாக மாறலாம், நியூட்ரனாக மாறலாம். 2 வகை. இப்போ இந்த இறை துகள்கள் கோடிக்கணக்கில் குவிந்து மின்னணுவாக இயங்குகின்ற போது அந்த இயக்கத்திலிருந்து வெளிப்படுவது இதே இறை துகள் தான். அதனால் இறைத்துகள் குவிந்து விண்ணாகி விண்ணிலிருந்து இறைத்துகள் பிரிகிறது. அப்ப எது நிரந்தரமானது? இறைத்துகளே. அதுல இருப்பு, இயக்கம், காந்தம் என்று 3ஆக பிரித்து பேசினாலும் அது பிரித்து பார்க்க முடியாது, உணர முடியாது, அறியவும் முடியாது. அதனால் எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம்.
முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும். வான்காந்த தத்துவத்தை வேதவியாசர் பேசியிருக்கிறார். ஆனால் இது காந்தம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இப்படி டிராவல் பண்ணுதுன்றதை பேசினாரா? ஏன் முடியல? முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி மோதி நின்றனர். இது போல என்று ஊமை காட்ட முடியாது. காந்தம் டிராவல் பண்ணது இது போல சொல்ல முடியாது, ப்ரூஃப் பண்ண முடியாது. இன்றைக்கு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு, எல்லோருக்கும் காட்டலாம். தலைப்பட்டால் கனெக்ஷன் கட் ஆகும், ரிமோட் வேலை செய்யாது. அப்ப ரிமோட்டிலிருந்து அந்த கருவி வரைக்கும் ஏதோ ஒரு அலை போய்கொண்டிருக்கிறது. அதுதான் வான்காந்தம். எல்லாருக்கும் சொல்ல முடியுமே. எனவே இந்த நாள் விஞ்ஞானமும் ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். எப்படி? இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். இப்ப மின்சாரம் 5 பௌதிகங்களிலிருந்தும் எடுக்கப்படுகிறது. ஒரு காலகட்டம் வரைக்கும் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி தான், தண்ணியிலிருந்து மட்டும்தான் கரண்ட் எடுத்தாங்க. இப்போ பிறகு விண்ணிலிருந்து எடுக்க முடியும் கண்டாங்க. இப்போ சோலார் எனர்ஜி சூரியன் எடுக்கிறாங்க, டர்போ எனர்ஜி காற்றிலிருந்து எடுக்கிறாங்க, அட்டாமிக் எனர்ஜி விண்ணிலிருந்து எடுக்கிறாங்க, சார்கோல் நிலக்கரி அதிலிருந்தும் மின்சாரம் எடுக்கிறாங்க. அப்போ விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் 5 பௌதிகங்களிலிருந்தும் மின்சாரம் எடுக்கப்படுகிறது. சரி, இந்த 5 வகை மின்சாரமும் 5 தன்மைகள் உள்ளதா? இது சார்கோல் மின்சாரங்க, மெதுவா தான் வரும். இது அட்டாமிக் எலக்ட்ரிசிட்டி, உடனே வந்துடும். பேதம் இருக்கா? இல்ல. அப்ப மூலப்பொருள் ஒன்றே என்பதை இன்றைக்கு இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். அந்த மெய்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து ஒய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. காந்தத்தை ஒரு பாலமாக பயன்படுத்தி கொண்டால் நம்மிலிருந்து இறைவனை அடையலாம், இறைவனிலிருந்து நாம் வந்த கதையை தெரிந்து கொள்ளலாம். இந்த இரண்டுக்கும் பாலமாக அமைந்தது காந்த தத்துவம். அது வான்காந்தம், ஜீவான்மன் 2ஆக இருக்கும். அது காந்த தத்துவத்தை பேசுகின்ற போது அதை பார்க்கலாம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அம்மா பாக்கியலட்சுமி அம்மா நன்றி அம்மா. ஐயா அவர்களே நன்றிங்க. பாக்கியலட்சுமி அம்மா ஐயா அவர்களை வாழ்த்துறீங்களா? வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. சொல்லுவாங்க, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறியாது. ரொம்ப அழகா மகாபாரதத்துல இருந்தெல்லாம், அது ஐயாவோட ஓன் ஸ்டைல். அது இன்றைய நிகழ்வினை ரொம்ப சிறப்பா நமக்காக நடத்தி கொடுத்தாங்க. ஐயா அவர்களை வாழ்த்துவோம். மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக பணி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சேஷாச்சலம் ஐயா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் வினைவு உணர்கல்வி, தீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா.
பிரமஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். உலக நலவா. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. விடைபெற்றுக் கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.